அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸுங்க. இது இண்டெக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸ்டாக் ஆப்ஷன், இன்ட்ராடேல நான் அப்புறம் இன்ட்ராடே ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறேன், கமாடிட்டியில் ட்ரேட், ஆல் மார்க்கெட்டுக்கு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிற கிளாஸு வருகிற 21 21 தூங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் எனக்கு மெசேஜ் பண்ணீங்களோ அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த இது பார்ப்போம். ஸ்ட்ரைக்கு நம்ம நீங்கள் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வந்து 2300 கால் 88 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் ஏறுவதற்கும் 88 ரெசன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் ஏறுவதற்கும் வாய்ப்பு இருக்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு டெலகிராமில் எனதர் வேல்யூ ஒன்று கொடுத்துருந்தேன், 148 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவும் நீங்கள் அடிஷ்னலாக வரும்போது இருக்கும் பொழுது இதுவாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் 145.8. அங்கிருந்து பாருங்க ஃபாலா எகைன் இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து அப்பா இதெல்லாம் ஏன் இங்கேருந்து சும்மா இங்கே வந்துட்டு இறங்கி மறுபடியும் பாருங்க 88லேருந்து ஏறிச்சா 88 ஏன் இது போல இந்த ஸ்ட்ரைக்குக்கு நிறைய வேல்யூகள் இருக்கு. எங்கே போனால் அது பை ஆகும், எங்கே போனால் செல் ஆகுன்றது எல்லாமே மேக்ஸ், எல்லாமே பிஃபோர் கால்குலேஷன் தான். நம்ம லைவில் போய் இதை மாற்ற அதை மாற்றுங்கிறது கிடையாது. நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதில்ல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறதில்ல, பேட்டர்ன் பார்க்குறதில்ல. மேக்ஸ் வேல்யூ சம் ரூல்ஸ், மேக்ஸ் வேல்யூ சம் ரூலு, என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே இருக்கும். அப்போது இதுக்கு மேலே இங்கே ரெசன்ஸ் எடுக்கும்போது மார்க்கெட் என்ன இருக்குங்க, கண்டிப்பாக இறங்கியிருக்கும். இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது என்ன இருக்குங்க, மார்க்கெட் ஏறி இருக்கும். சிம்பிள் லாஜிக், அவ்வளோதாங்க. மார்க்கெட்டும் உங்களுடைய இதுவே முடிஞ்சது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது அப்படிங்கிற சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. அதை சார்ந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சு யார் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிட்டு, இல்லை நீங்களே கூட ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேக்ஸ் சார்ந்து அது செக் பண்ணிவிட்டு அது ஒர்க்காக தானே ஒரு 2-3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.